ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஸ்கூல் லீவு. டிவி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என் பொண்ணு பையன் வந்து அம்மா விளையாடலாம், எங்களுக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபோன் கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே முடிவில் இருக்கிறேன். அதனால் ஹோம்ஒர்க் செய்ய சொல்லியிருந்தேன்னா ஹோம்ஒர்க் முடிச்சுட்டாங்க. இல்லைன்னா ஃபோன் தாம்மான்னு கேட்டாங்க. சரி ஃபோன் கொடுக்க வேணாம், சரி நம்மளும் அவங்களோட விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 90s கிட்ஸ் காலத்தில் நாங்கள் என்ன விளையாட்டு விளையாடணுமோ அந்த விளையாட்டு தான் விளையாட போகிறோம். இப்படியே லைக் போட மாட்டீங்க தெரியும். பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள். 90s கிட்ஸ் காலத்தில் நாங்கள் என்னென்ன விளையாட்டு விளையாடணுமோ எல்லா விளையாட்டும் இன்றைக்கி ஒவ்வொன்றா விளையாட போகிறோம். மொத்தமாக எல்லா விளையாட்டும் விளையாடல. ஃபஸ்ட்டு ஒரு விளையாட்டு, அடுத்து ஒரு விளையாட்டுன்னு அடுத்தடுத்து பிள்ளைகளுக்கு நாங்கள் அந்த காலத்தில் என்னென்ன விளையாட்டு விளையாடணுமோ அதெல்லாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்க போகிறேன். அந்த விளையாட்டுலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தெரிஞ்சவங்க, அந்த விளையாட்டை பற்றி தெரிஞ்சவங்க லைக் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் 90s கிட்ஸ் காலத்தில் அந்த விளையாட்டுலாம் விளையாண்டுருப்பீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அம்மா வந்து நான் அது போவேன் 4 கட்டத்துக்கும். பரவாயில்ல, அம்மாவே இது பண்ணுறேன், நீங்கள் இருங்க. இந்த 2 கட்டத்துக்கும் நீங்கள் கல் எடுத்து வைக்கணும். ஆள் இல்லை, சரியா? நீங்கள் ஒவ்வொரு கல் எடுத்துக்கணும். இந்த 2 கட்டத்துக்கும் கல் எடுத்து வைக்கணும். என்னை மீதி எடுத்து வைக்கணும். நான் 4 கட்டத்துக்கு போயிட்டு வந்தோடனே அப்புறம் தான் எடுக்கணும். ரெடின்னு சொல்லும்போது தான் எடுக்கணும். ரெடி. அந்த கட்டத்துக்கு 2 கட்டத்துக்கு மட்டும் வைக்கணும். அந்த கட்டம் நான் 1 2 3 சொல்லுவேன், அப்பதான் பிரியணும். அம்மாட்ட இது அடி வாங்கி 1 2 3 வேற யாராவது கல்லை எடுத்து வைங்க. தள்ளி நிக்கப்பா, அக்கா அடிச்சுட்டாங்க. அந்த ஓரத்தில் நிற்கணும். ரெடியா? ரெடி. குமரை முடிச்சோடனே அடுத்து இது நாடு எந்திரி.
அங்க என்ன நான் இங்க நிக்கிறேன். சரி நான் இங்க கம்பு எடுத்துட்டு வாங்க யாராவது. லேசான கம்பு. ஏய் என்ன அம்மா அடிக்குது. இப்போ ஒரே ஒரு தடவை தம்பி. ஓ மறந்துட்டேன். நம்ம எல்லாம் அது பண்ணிட்டோம்ல. நாலு மூளைக்கு போகணும். கட்டு கட்டுன்னு நடக்கணும். ரெடி. யார் கேட்டா? அம்மா கேட்டா. நீ அடுத்து நாடு. கடலை அடுத்து கொடுங்க. இந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு. நீ நாடு பிடிக்கிறது. இந்தியா. இது வந்து மலேசியா. இது வந்து சீனா. சைனாவா? அம்மா அதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்பா இல்ல 3 கட்டம் போதும். இல்ல டமச்சுக்கணும். இப்ப நான் இங்க இருக்கேன். அந்த போயிட்டு அக்காவுக்கு போட போய் நீ அங்கிட்டு ஓடிடு. வா போடுறதுக்கு முன்னாடியே ஓடிக்கிருக்கேன் வரேன். 1 2 ஓடு. நீ பாடவே இல்ல. அம்மா வேணும் நீ எரிஞ்சது பாடவே இல்ல. இதோட என்னோடது சரியா? நீ எரிஞ்சதே. இந்தா அடுத்து நீ. அக்கா தானே தோத்துச்சு. நீ நின்னுக்க. அடுத்து குமரன் மேல ஏறி. அது இந்தியா. நீ மலேசியா. 1 2 இந்தியா. நீதான் எடுக்கணும். அம்மா அங்க நின்னுட்டனே. படல. அக்கா தான் உன் நாட்டை குடிக்க போகுது. கொஞ்சமா உனக்கு நீ அடுத்து பிடிக்கலாம். இங்க கொண்டா. அடுத்து நீ யாருக்காவது போடு. அக்கா பிக்கா அமரா வள்ளி காமே வந்த பிச்சு கிச்சனுக்கு மால போட்டா சோப்பு டப்பா ஃப்ரீ. நான் எங்க என் நாட்டுல இது எப்படி என் நாடு இருக்கு. நீ நாட்டை பிடிக்க போறானே குமரன். அங்கல்ல இரு நின்னு இந்த கால்ல இப்படி வச்சுக்க. இருடா
அச்சா குமரன் அச்சோ பெருசா பிடிச்சிட்டேன் போ. எல்லாருமே நாடு பிடிச்சாச்சு. ஓகே, நீ இந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன விளையாட்டு? அடுத்து கிட்டி. கிட்டி கிட்டி விளையாட்டு. நான் போய் குச்சி குச்சி சின்ன குச்சா. அதாவது இவள் நீளம் சின்ன குச்சா எடுத்துட்டு வா. வாடா வாடா ஓடி. அம்மா இந்த விளையாட்டு விளையாடலாம். அம்மா இந்த இப்படி கையில மண்ணள்ளிக்கிட்டு இப்படி குச்சி வச்சுக்கிட்டு அது இதுக்கப்புறம் விளையாடுவோம். இதுக்கப்புறம் அந்த மண்ணுல கை அடிக்கிட்டு போய் இன்னுங்க இங்க அம்மா அது பண்ணி விடுவேன். கரெக்டா பிடிக்கணும் சரியா? வந்து இன்னுங்க இங்கிட்டு எங்கன என்னங்க நீ இங்கிட்டு இல்லப்பா. கையில மண்ணள்ளிக்கிட்டு அந்த மண்ணுல ஒரு குச்சி வச்சு எங்கேயாச்சும் வச்சு கண்டுபிடிக்கணும். அம்மா சரி இப்படி குச்சை வச்சு இதை இப்படி தூக்கி விடுவேன். கட்டக்குன்னு யாராவது கேட்ச் பிடிக்கணும். அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சரியா? விளையாடணுமா? அதுக்கப்புறம் அவங்க விளையாடணும். நீ இங்கிட்ட வந்துருந்தேன். நீ இங்கிட்டு இருந்துமா. இங்கிட்டு தள்ளிடணும் கொஞ்சம். எப்படியாவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு போடுவேன். டக்குன்னு பிடிச்சிடணும். 1 2 3 கோ. 3 தடவை. சரி விடு 3 தடவை. ஆமா விளையாட்டுல எல்லாம் சகசம். இப்ப குமரன் பிடிச்சிருவேன் பாரு. இப்போ ஒரு தடவை அம்மா போட்டு இன்னும் 2 தடவை யாராவது ஒரு ஆள் பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து விளையாடலாம். 1 2 கோ. வா நீ எடுத்து அந்த மாதிரி தூக்கி வீசினா அம்மா பிடிச்சிருவான். நல்ல மேல தூக்கி போடு. அடுத்த அக்கா குமரன் ஜெயிச்சுட்டேன். 3 தடவை யாருமே பிடிக்கல. எங்கயோ அக்கா போர்ஸா தூக்கி ஓட்டுரு. இங்கேண்டா நான் 3 தடவை இது கிரிக்கெட் பிளேயர் கரெக்டா பிடிக்கிறாரு. 1 2 கோ. இன்னும் 2 தடவை. அதுக்கப்புறம் நீங்க ஒரே ஒரு வாட்டி தான். இன்னொரு ஆமா மதுக்கு அப்புறம் தான் நீ. அக்கா தானே 2 தடவை பிடிச்சிருச்சு. பிடிக்கவா? 1 2 3. ரொம்ப தூரத்துல வயசு. நீனே இப்படி மேல இது வந்த மாதிரி நான் எப்படி கரெக்டா இது பண்ணேன் அந்த மாதிரி. அம்மா கேட்ச் பிடிக்கல. நான் கண்டிப்பா பிடிப்பேன் பாரு. அச்சச்சோ
இப்ப பிடிக்கும் பாரு. அங்கே குச்சி வயிற்று அங்கே நான் அக்கா வயிற்று. சரி அவளை எந்த விளையாட்டு போதுமா? கண்ணா காட்ட பத்தி விளையாடு. இங்கன வாங்க. ஒரு சின்ன குச்சி எடுத்தாமா. குட்டி குச்சி விளக்கமாத்து குச்சி விட போதும். அது அது அப்படித்தான் இப்ப பாத்துக்க. அங்க கொண்டா. அதுதான்டா கண்ணை பத்தி கொண்ட வைக்கிறது. இது எப்படின்னு இப்ப பாத்துக்க. நீ பாருமா. திருத்திரி பொம்மை திருவாரியம்ம திருத்திரி பொம்மை திருவாரியம்ம திருத்திரி பொம்மை திருத்திரி பொம்மை திருவாரியம்ம. கண்டுபிடி. இல்ல குச்சியே காணுவேன். இப்ப இந்தா அல்லு. இந்த ஒரு தடவை அம்மா கூட்டி போறி. வா இருவாரி. சத்தம் விடாத. கொஞ்சம் பெரிய குச்சி அல்லு. அல்லுமா அல்லு. இரு இரு இரு. இந்த வாரி. சொல்லணும் எங்கடா இருக்கு. நீ தலை ஒடிக்கணும்.
கண்ணை தொடச்சுக்க வெயில தெரியும். கண்டுபிடிக்கணும். ஆமா இங்கிட்டலாம் ஏன் தம்பி இங்கிட்டலாம் சுற்றி இன்னைக்கு வந்து என் பிள்ளைகளோட நான் விளையாண்டது வந்து எனக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என் கூட விளையாடும் போது என் பிள்ளைய ரெண்டும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. 2 பேருமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. நான் வந்து அவங்க தனியாக அப்படி விளையாடும் போது கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்து நான் பார்க்கல. 2 பேரும் என் பையன் ஒரு பக்கம் என் பொண்ணு ஒரு பக்கம் தான் விளையாடுவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க கூட நாங்கள் 3 பேரும் சேர்ந்து விளையாண்டது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே விளையாண்டா 2 பேரும். ஒரு புது அனுபவமாக தான் இருந்துச்சு. உங்கள் வீட்லேயும் ஃபோனுக்கு வந்து பிள்ளைங்க அடிக்ட் ஆகிருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்களும் விளையாடுங்க, பிள்ளைகளோட விளையாடுங்க. விளையாண்டுட்டு அவங்க வந்து அந்த ஃபோனே எடுக்காத அளவுக்கு அந்த ஃபோனை அவங்களுக்கு மறக்கடிங்க. நீங்கள் விளையாடுறது வந்து அவங்களுக்கு அந்த ஃபோனை ஞாபகப்படுத்தவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் பிள்ளைகளோட விளையாடுங்க. நான் விளையாண்டுட்டு வந்து போதும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கும்போது கூட என் பையன் சொல்கிறான், ஆமாம் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடுவோம், நல்லா சந்தோஷமாக இருந்துச்சுமா அப்படின்னு சொல்கிறேன். 4 விளையாட்டுலையும் உங்களுக்கு எந்த விளையாட்டு பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.